கேரட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு இட்லி பாத்திரத்துக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இது கலர் மாறி வந்தது எடுத்துடணும். ரொம்ப விட்டோம்னா கலர் தீஞ்சு போயிடும். இது எடுத்து அந்த நெய் தடவின பாத்திரத்துல ஊற்றி லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. இது உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அந்த அந்த பேன்லேயே செட் ஆயிரும். இப்போ ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கிறேன். பால் ஒரு கிளாஸ் ஊற்றி சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அரைச்சிட்டு அப்புறமா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 3 எக்கு நல்லா 1/4 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு அடித்து அந்த பால் கூடயே கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து கேரமல் ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி லைட்டாக டேப் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தண்ணி பாத்திரத்தை முட்டுற அளவுக்கு தண்ணி விட்டு 40 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் தட்டி